ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அன்ஷிதாமணிக்கு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும். அவளுக்கு வந்து சுவைகள் படம் ஒட்டி அது எது என்ன டேஸ்ட்டுன்னு எழுதணுமா. அதுக்காக இந்த சுவைகள் சார்ட் தனியாக கிடைக்கல. ஸோ நாங்கள் ஃப்ரூட்ஸ் சார்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வெட்டி ஒன்று ஒன்று என்னென்ன டேஸ்ட்டுன்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் இதுலேயே புளிப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, வேறு என்ன டேஸ்ட்லாம் உண்டு, காரமா. சரி, அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்துட்டு இதை ஒட்டி இது என்ன டேஸ்ட்னு எழுதிக்கலாம். தெரியாததுக்கு படம் தான் வரையணும், வேறு வழி இல்லை. சரி, இந்தா குட்டிமா. இதில் ஒவ்வொரு ஃபோட்டோவாக இப்படி வருமா? கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டணுமோ? சுவைகள் உனக்கு என்னெல்லாம் தெரியும்? புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்புலாம் ஒரு சுவை இருக்கா? அப்புறம் இனிப்பு, புளிப்பு. புளிப்பு சொல்லிட்டியே முதல்ல. அவ்வளோதான் சுவைகளா? 4 சுவை தானா? கார்ப்பு, கார்ப்பு, அதெல்லாம் எங்க தமிழ் புக்ல, ஏன் தமிழ் புக்ல கசப்பு அதெல்லாம் இருக்காதா? தமிழ் புக் எடுத்துட்டு வா பாப்போம். அது மேம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அது படிக்கிறது மட்டும் தான் கொடுத்துப்பாங்க. வீட்டுக்குலாம் கொடுத்து விட மாட்டாங்களா? இல்ல, இதுலலாம் படிக்க வேண்டியிருக்கு, அதனால எங்க கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கான்னு பாரு. இருந்ததுன்னா கொண்டு வா. அதை பார்த்து அதில் எத்தனை சுவை இருக்கோ அதை மட்டும் எழுதினாலே போதும். மேம் தான் வாங்கி வச்சுருக்கோம். இல்லையா? சரி, நம்ம அப்போ கூகுளில் பார்ப்போம். கூகுளில் ஏதாச்சும் ஒன்று போடுவோம். சுவைகள் நேமின் தமிழ். அறுசுவைன்னு தானே சொல்லுவாங்கண்ணே. மொத்தம் 6 சுவை. அப்போ இப்போ தான் ஞாபகம் வருது. அறுசுவை: புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உப்பு, கசப்பு. 6 சுவை நான் சொன்னேன். இப்போ இது என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சார்ட்டு கிழிஞ்சிட போகுது. நான் கூகுள் சர்ச் ஆகி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தமிழில் அடிச்சிருவோமா பேசாமல். ஃபோட்டோவோட வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இங்கே லெமன் இல்லை, கார்ப்பு, உவர்ப்பு, உப்பும் இல்லை, இருக்கும் கசப்புக்கு பாவக்காவும் இல்லை, வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருந்தது அந்த கடையில். பலாப்பழத்தை இனிப்புக்கு போடலாமா? சுவைகள் பெயர்களை எழுதி சுவைகளுக்கான படங்களை ஒட்டி வரவும். அவ்வளோதானே சொல்லியிருக்காங்க. என்னத்தனாலும் நம்ம ஒட்டலாம். இது வந்து துவர்ப்புன்னு நினைக்கிறேன். நாவல் பழம் துவர்ப்பு தானே ரம்யாக்கா? சரி, துவர்ப்புக்கு இருக்கு, புளிப்புக்கு இருக்கு. மாட்டுக்கு தண்ணி வைக்க போற இடத்துல இருக்கா? அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அப்போ அங்க நிறைய நாங்க படிச்சு சாடுவோம். ஒரு 2-3 போட்டோ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6 சுவைகள்ல இங்கே நம்மளுக்கு 3 சுவை கிடைச்சிரும். ஸ்ட்ராபெரி புளிப்பா இருக்கும்ல? ஆமா. ஸ்டார் ஃப்ரூட், நட்சத்திர பழம், அது எப்படி இருக்கும்? கேஷ்யூ நட் எப்படி இருக்கும்? ஆமா, அதான். அது எப்படி இருக்கும் டேஸ்ட்? இது முந்திரி பழம் எப்படி இருக்கும்? நவாப்பழமும் முந்திரி பழமும் ஒரே டேஸ்ட் தான். அப்போ நவாப்பழம் மட்டும் எடுத்தாச்சு. சரி, 3 இருக்கு. பப்பாளி வந்து இனிப்பு, அப்புறம் நவாப்பழம் வந்து துவர்ப்பு, லிச்சி வந்து புளிப்பு. ஏற்கனவே அக்ஷிதாமணியோட லீஃப் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்ஷிதாமணி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடாக தன்ஷிதாமணியும் அவளோட ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருந்தா. இவளுக்கு என்ன ப்ராஜெக்ட்னா, சுவைகளோட பெயர் எழுதி அதோட ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ணிட்டு வரணும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா திடீர்னு சுவைகள்னு சொன்னதும் 6 சுவைகள் என்னென்னே மறந்து போயிருச்சு. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்குரிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து ஸ்டிக் பண்ணோம். 6 சுவைகளோட ஃபோட்டோ சார்ட் வந்து கிடைக்கல.
பிரிண்ட் அவுட்டும் இப்போ டக்குன்னு எடுக்க முடியல. அதனால ஒரு 3 மட்டும் ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. மீதி எல்லாமே பேப்பர்ல டிரா பண்ணி தன்ஷிதாமணி கலர் பண்ணி தந்தா அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணி கீழே என்னென்ன சுவைகள்னு எழுதிட்டோம். ஆனா நம்ம ஸ்டிக்கரா வாங்கி அதை ஒட்டுறதை விட நம்மளே டிரா பண்ணி ஒட்டுறது வந்து இன்னும் நல்லா தான் இருக்கு. ஓரளவு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் அக்ஷிதாமணியோடது தான் சொல்லிட்டு. சரி, அக்காவோட ப்ராஜெக்டை தங்கச்சியே பண்ணி கொடுத்துட்டா. இதுக்கப்புறமா தன்ஷிதாமணியோட ப்ராஜெக்ட்டும் வேற பண்ண வேண்டியது இருந்தது. இவளுக்கு வந்து யூகேஜிங்கிறனால ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க. அக்ஷிதாமணி வந்து கிரேட் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிறனால அவளுக்கு 2 ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மெசேஜை ஒன்னாவே அக்கா வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. அதை பார்த்ததும் எனக்கு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்னு நினைச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தன்ஷிதாமணி அவளோட ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கவே போனா. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போதே டைம் வந்து ஒரு 9:30 கிட்ட ஆயிருச்சு. அவ ஈவினிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சனால அவளுக்கு தூக்கம் வரல. இன்ட்ரெஸ்டா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா. நம்மளுக்கு இதுதானே ஒட்டுறது கரெக்டா இருக்கும். மேலே 3 கீழே 3 ஒட்டிடுவோன்னு. என்னது, யார் இது? இந்த மேடம் இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இனிப்பு புளிப்பு என்னது? மிச்சி. உவர்ப்பு. உவர்ப்பு என்னது? உப்பு. இது கசப்புக்கு வந்து பாவக்காய். அதுக்கப்புறமா கார்ப்பு. இதான் கார்ப்பு. கார்ப்புனா காரம். காரம் மற்றும் துவர்ப்பு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா வீட்டுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நைட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக 3 ப்ராஜெக்டையும் ஒரே நைட்டில் முடிச்சிட்டோம். ஆனாலும் தன்ஷிதாமணிக்கு அவள் அக்கா ப்ராஜெக்ட் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏப்ல மாற்றி ஒட்டியிருக்க டப்பா இப்படியா இருக்கும், சைடாக இருக்கு சால்ட் டப்பா. அந்த லீஃப் ஆர்ட் வந்து அவள் எனக்கும் இதே மாதிரி ஒன்று பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அந்த லீஃப் டால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதையும் மாற்றி தான் ஒட்டியிருக்க. எல்லாமே எங்கள் வீட்டு முன்னாடி இருந்த ஃப்ளார்ஸு அதுக்கப்புறம் லீஃப் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பாருங்கள், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 இது அக்ஷிதாமணி ப்ராஜெக்ட், ஒரு இது தன்ஷிதாமணி ப்ராஜெக்ட். ஆனால் அக்ஷிதாவோட ஒரு ப்ராஜெக்டையும் தன்ஷிதாமணி தான் பண்ணான். ஆமாம், கிரெடிட் கோஸ் டு தன்ஷிதாமணி. இது உன்னோட ப்ராஜெக்ட் உன் தங்கச்சி உனக்கு பண்ணி கொடுத்தால. இது வந்து சுவைகள், சுவைகள் என்னெல்லாம்? உவர்ப்பு. வெரி குட். அக்ஷிதாமணி ப்ராஜெக்டை பண்ணாமலே அவளுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னம்மா? சரி, இப்போ பாப்பா இந்த ப்ராஜெக்டை பண்ணா. அவள் யூகேஜி தான் படிக்கிறா. அவள் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். சுவைகள் எத்தனை? 6. சொல்லு தன்ஷிதாமணி, சொல்லுமா. பப்பாளி, இனிப்பு. புளிக்குது. அடுத்தது உவர்ப்பு. வெரி குட். கார்ப்பு, அது என்னது? ஆமா. அடுத்தது அது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? வெரி குட். Thank you so much for watching friends. Happiness is Sujay Crafts.